பேக் யுவர் சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட ஜூன் 27ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை அறிக்கை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும். நகர்றப்போ வலு விளக்க ஆரம்பிச்சிடும். இதனால் பருவமழையோட தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் நெல்லை, குமரி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். மற்றபடி மிதமான மழையோ அல்லது கனமழைக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. இப்பொழுது மழை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகும். அதுவும் வலுப்பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகரும். வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இன்ட்ராக்ஷனால் அதுவும் ரொம்ப நார்த் திசை நோக்கி வடக்கு நோக்கி நகரும். அதனால் மழைக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாது. அந்த சுழற்சி அடுத்து வரக்கூடிய சுழற்சினால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாது. ஏன்னா அது தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகரும். மேற்கு திசை நோக்கி நகராமல் வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால நமக்கு தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் இருக்காது. அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வலு குறைந்தே காணப்படும்.